ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை ஒன் டே யூடியூப் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அரக்கோணத்தில் நடந்த மயான கொள்ளை பார்த்தீங்கன்னா 2வது பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ 2வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு வாங்க. அரக்கோணத்தில் நடந்த மயான கொள்ளை வீடியோவை நான் புதுசாக பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் எந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போட்டிருப்பேன். அதே மறக்காம போய் செக் பண்ணி. ஸோ இப்போ பார்க்கும்போது செகண்ட் பார்ட், கோயிலில் இருந்து மயானத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரணும்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே கண்டென்ட்டில் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்லை. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போடலாமா, மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா அடுத்தடுத்து நான் உங்களுக்காக தேடி போய் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போகிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் தியாகு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. நம்ம இப்போ கோயிலுக்கு எதிர் திசையில் அந்த தெருவில் தாங்க இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா நெருக்கி காணப்படுது பாருங்கள். சரியான ஜனங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அந்த கோயிலில் இந்த மயான கொள்ளை திருவிழாவில் தாங்க நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அந்த கோயில் திருவிழாவில் எந்த கோயில் திருவிழாலையும் அந்த அளவுக்கு ஜனத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஜனங்க. சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி இருக்குங்க. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் மக்கள் மயானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் மேளத்தாளம் அடிச்சிட்ருக்காங்க, ஒரு பக்கம் மக்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, ஒரு பக்கம் அங்கு பூஜை செய்யப்பட்டு இழுத்து செல்லப்படும் வண்டிகள் எல்லாம் தயார் நிலையில் வச்சுருந்தாங்க. வேஷம் போட்டு வந்த நண்பர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா மேளத்தாளங்களுக்கு ஏற்றவாறு நடந்து மாட தொடங்கியிருந்தாங்க. ஒரு சில வேட மனிதர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மயானத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அதையெல்லாம் மக்கள் ரொம்ப விமர்சையாக பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக இந்த மயான கொள்ளையை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. பெரிய அளவிலான வேல் பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான வேல் பார்த்திங்கன்னா குத்திட்டு போகிறாரு. ஸோ இவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் கூட போகிறாங்க. ஏன்னா பக்தர்கள் பொதுமக்கள் யாரும் அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இவர் கூட ஒரு 5-6 பேர் கூட போகிறாங்க. அதை தொடர்ந்து அப்படியே தீச்சட்டி எடுக்கிறவங்க, சின்ன அழகு குத்துறவங்க, அந்த மாதிரியான இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வேஷம் போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. இதை பார்த்திங்களா, ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தான் நிறைய வண்டிகளில் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நின்று சுற்றி மக்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்ருக்க சமயத்தில் இன்னொரு பக்கம் வேஷம் போட்டவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா
கோயிலுக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு அங்கே வேஷம் அணிந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு அங்கிருந்து திருப்பி நம்ம மயானத்தை நோக்கி செல்ல ஆரம்பிப்பாங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக அப்படியே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூடி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சின்ன குழந்த பாருங்கள் அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வேண்டுதல்னு சொல்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆட்டோ வருதுங்க. இன்னொரு ஆட்டோவும் பார்த்திங்கன்னா ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகிறாரு. அவருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோவை அந்த ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கோசம் சில பேர் வந்து கூட போயிட்டுருக்காங்க. அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா காளி வேடம் அணிந்து அந்த மயானத்தில் கலந்து கொண்டாங்க. இதெல்லாமே ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா
காவல்துறை தான் தயவு செஞ்சு பொதுமக்கள் பாதுகாப்பு
மக்களே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா கோயில் இருக்கும் அந்த தெருவில் பார்த்திங்கன்னா நடந்த நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தெரு வரும். இப்போ நடக்க போகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் தான் நடக்குது. நானும் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இந்த பக்கம் பெரிய தெருவுக்கு வந்துட்டேன். இந்த தெருவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மக்களுங்க, அந்த அளவுக்கு சரியான கூட்டம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த தெரு ஃபுல்லாகவே
அந்த தெரு ஃபுல்லாகவே, அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜனங்க, சரியான மக்கள் கூட்டம். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை நான், இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேறு ஃபஸ்ட் டைம் இந்த அரக்கோணத்தில் நடக்கிற மயான கொள்ளை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜனம் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் கூட்டங்க. எங்கே பார்த்தாலுமே அப்படி மக்களோட நெருக்கம் அதிகமாக இருந்தது. இதெல்லாமே ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்தது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜனத்தில், இவ்வளோ மக்கள் கூட்டத்தில் நான் போய் வீடியோ எடுத்ததே இல்லை. அந்தளவுக்கு மக்கள் கூட்டங்க. இந்த மக்கள் கூட்டத்து நடுவில் பார்த்திங்கன்னா அந்த மயானக்குள்ள நிகழ்ச்சி செய்ய எல்லா நண்பர்களும் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் அந்த ரோடு வழியாக பார்த்திங்கன்னா எல்லோரும் நடனம் ஆடிக்கிட்டு அந்த வண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது பெரிய ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஏரியாவும் பெருசு, மக்கள் கூட்டம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப இருந்தாங்க. இது எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு ரொம்பவும் பயமாகவும் இருந்ததுங்க. மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா பயப்படாமல் அந்த ரோட்டில் நின்று வேஷம் போட்டவங்க எல்லோரும் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருந்தது. நானும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மயானத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடி நிறைய வண்டிங்க நிறைய இழுத்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த வண்டிங்க இழுக்கிறவங்க, தீச்சட்டி எடுக்கிறவங்க, அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா 1 by 1 போயிட்டே இருக்கிறாங்க. சரி நாங்களும் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனத்துல எல்லாம் முன்னாடி போயிட்டு அப்படியே ஒருத்தராக பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அவங்க அந்த தெருவில் பார்த்திங்கன்னா அப்படியே நடனம் ஆடிக்கிட்டு மக்கள் எல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அப்படியே மேளதாளத்தோடு அப்படியே மயானத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி பார்த்தீங்கன்னா மயானத்தை நோக்கி போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மயானத்தில் எக்கச்சக்கமான மக்கள் கூடியிருந்தாங்க. மயானத்துக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நானும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து திரும்பவும் நான் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன். அப்போது வழியில் வர எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கோயிலை நோக்கி போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாங்க. ஏன்னா முடிகிற தருவாய்க்கு வந்துடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா மயானத்துக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து திரும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிகளும் வேடம் அணிந்தவங்க எல்லாருமே மக்கள் பார்த்திங்கன்னா நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க.
அப்போவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே மக்கள் எல்லோரும் மேலே தளங்களோட நடனம் ஆடிக்கிட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டுருக்காங்க. இப்படியே நானும் பார்த்துட்டே போனேன். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட கருவறையில் இருக்கிற அம்மனை பார்த்திங்கன்னா சூப்பராக அலங்கரிச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு தேர் மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்தளவுக்கு தேர் மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த தேர் மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்த அந்த அம்மனை எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதும் செல்ஃபி எடுக்கிறதுமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நானும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கோயிலை நோக்கி கிளம்புனேன். இங்கே நமக்கு எதிரில் வர இந்த சாமி மயானத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா தீபாராதனை வாங்கிட்டு அங்கேருந்து எல்லோரும் கலைஞ்சு அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்றது ஐதீகம். ஊர்குளத்தில் நான் கடைசியாக இந்த அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன் பார்த்திங்கன்னா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில மக்கள் வேடம் அணிஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா இருந்தாங்க. லாஸ்ட்டாக அந்த பெரிய ரோட்டில் பார்த்திங்கன்னா நடனம் ஆடிக்கிட்டு எல்லோரும் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பாக இந்த ப்ரோக்ராமை முடிக்கிறாங்க. நானும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மயான கொள்ளை பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியம், பிரம்மாண்டம் இதெல்லாமே என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இருந்தாலுமே இந்த மாதிரியான மயான கொள்ளை பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருக்குது. உங்களால் பார்க்க முடியலனாலும் என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. இவ்வளோ பெரிய திருவிழா நடக்குதுன்னா அப்போது அந்த கோயிலில் இருக்கிற அம்மனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், எவ்வளோ மக்களை இங்கே வர வச்சுருப்பாங்க அப்படின்றத நீங்களே மனசில் நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்தது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நானும் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு தீபாராதனை காட்டிட்டு அங்கேருந்து நானும் வீட்டுக்கு கிளம்புனேன். நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடலாமா, இந்த மாதிரியான வீடியோக்கள் மக்களுக்கு பிடிக்குதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் போடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் தியாகு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க.